ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய அழைப்பை பற்றி சிந்திக்க போகிறோம். தேவனுடைய அழைப்பு என்பது ஆரோக்கியமான உபதேசங்களில் ஒன்று. காட்ஸ் காலிங் என்ற தேவனுடைய அழைப்பை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, தேவ தூதர்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போவது தேவ தூதர்களை பற்றி. தேவ தூதர்களை கர்த்தர் பிரதானமான சிருஷ்டிகளாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிகளில் பிரதானமானவைகள் தேவ தூதர்கள். அவர்களுக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்ட பெயர்கள் கேருபீன்கள், சேராபீன்கள், தேவ தூதர்கள். அவைகளை சிருஷ்டித்த நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய மகிமையை அவர்கள் எப்போதும் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற அவைகள் அபிஷேகம் பெற்ற தேவ தூதர்கள், பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அதற்குரிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஏசாயா ஆலயத்திற்குள் செல்லும்போது அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். அங்கே கேருபீன்கள், சேராபீன்கள் அங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவைகள். சங்கீதங்களை நாம் பார்க்கும்போது, சங்கீதங்களிலே எப்படி வாத்திய கருவிகளை வாசித்து நேர்த்தியாய் நாம் ஆராதிக்க வேண்டும், மகிமையை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோமோ, அதே போல அதே விதமாக தேவதூதர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்க அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, அவர்கள் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். தேவன் கட்டளை கொடுப்பாரானால், இதை செய்ய வேண்டும், அதை செய், இதை செய் என்று சொல்வாரானால், தேவ தூதர்கள் கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக, அவர்களுடைய பெயர் என்னவென்றால், அவர்களை பணிவிடை ஆவிகள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்றும், 14ஆம் வசனத்திலே அவர்களை ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை செய்கிற தேவ ஊழியர்கள் என்று அவர்களை பணிவிடை ஆவிகள் என்றும் தேவனுடைய ஊழியர் என்றும் பார்க்கிறோம். அவர்களுக்கு உருவம் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களை அவருடைய பணிக்காக, அவருடைய நோக்கத்திற்காக அவர்களை அனுப்பும்போது அவர்களை உருவத்தோடு கூட அனுப்புகிறார். தேவனால் எல்லாம் கூடும். தேவ தூதர்களை 3 விதமாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, பிரதான தூதர்கள் 3 பேர். அதிலே அவரவர்களுக்கு உரிய சேனைகள் உண்டு. கோடான தேவ தூதர்கள் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே அங்கே ஆராதிக்கிறார்கள். அவர்களிலே 3 விதமான தூதர்கள், பிரதான தூதர்கள் என்று சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். முதலாவதாக மிகாவேல் என்றவன் மைக்கேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நோக்கம், அவனை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்றால், அவன் யுத்த வீரன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் யுத்த வீரன், அவன் பிரதான தூதன், அவன் யுத்த வீரன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மிகாவேல் என்ற தூதன் அவன் எப்படி அவன் கிரியை செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது, எசேக்கியா ராஜா அசீரிய ராஜாவினாலே பயமுறுத்தப்பட்ட போது அன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் எசேக்கியா ராஜா. அப்பொழுது ஆண்டவர் இரவோடு இரவாக ஒரே இரவிலே 1,85,000 பேரை மிகாவேலை கொண்டும் அவனுடைய சேனைகளை கொண்டு அவர் முறியடித்து அவர்களை வெறும் சவங்களாக மறுநாளிலே எசேக்கியா பார்க்கும்படியாக செய்தார். 1,85,000 பேரை ஒரே இரவிலே கொன்ற தேவதூதர் கூட்டத்திற்கு இவன் தலைவன். தானியேல் 10ஆம் அதிகாரத்திலும் தானியேலுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திற்கு போகாதபடிக்கு
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்த பொல்லாத ஆவிகள் அங்கே கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஜெபத்தை கொண்டு செல்லாதபடிக்கு, தேவ சமூகத்திலே கொண்டு போக முடியாதபடிக்கு அங்கே அவைகள் தடை செய்த போது மிகாவேலும் அவனோடு கூட அவனுடைய சேனைகளும், அதோடு கூட காபிரியேல் என்ற ஒரு தூதன், அவனை பற்றி அடுத்து நாம் வாசிக்க போகிறோம். இவர்களை கொண்டு கர்த்தர் அந்த இடத்திலே அந்த வான மண்டலங்களில் உள்ள அந்த சேனைகளோட பொல்லாத ஆவிகளோடு போராடுவதற்கு கர்த்தர் இவனை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். யூதா நிருபத்திலே அவனை குறித்து தெளிவாக பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே மோசேயினுடைய சரீரம் அங்கே அடக்கம் பண்ண கொண்டு போகப்படும் போது பிசாசு அந்த சரீரத்திற்காக அவன் வாதாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாதாடும் போது, அப்படி வாதாடுங்கிற நேரத்தில் சரீரத்தை கொண்டு தேவனுடைய கரத்திலே அவன் கரத்தினாலே அடக்கம் செய்வதற்கு அங்கே மிகாவேல் அங்கே நின்றான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பிரதான தூதன் காபிரியேல். இவன் செய்தியை கொண்டு போகிறவன், செய்தியாளன். இவன் பழைய ஏற்பாட்டிலே தானியேலுக்கு செய்தியை கொண்டு போகிறான். தானியேலோடு கூட அவனுடைய தானியேல் கொடுக்கிற அந்த விண்ணப்பங்களை தேவ சமூகத்திற்கு எடுத்து கொண்டு போகும்போது வழியிலே மிகாவேலும் அவனுமாக சேர்ந்த அந்த சேனையை, அந்த பொல்லாத ஆவிகளின் சேனையை அவர்கள் யுத்தம் செய்து அவர்கள் முறியடிக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இவைகளெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் செய்தியை கொண்டு போனவன் இந்த காபிரியேல். சகரியாவுக்கு செய்தி கொண்டு போனவன் இந்த காபிரியேல். இப்படியாக 3 ஞானிகளுக்கு செய்தி கொண்டு போனவன் இந்த காபிரியேல். இப்படியாக இவன் தேவனுடைய செய்தியை கொண்டு போகிறவனாக இவன் இருந்தான். 3ஆவதாக ஒரு தூதன், பிரதான தூதன். இவன் எல்லாரிலும் மிக விசேஷித்தவன், மற்ற தூதர்களை விட இவன் விசேஷித்தவன். இவன் பெயர் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் தேவனுடைய புத்திரன் என்று அர்த்தம். மார்னிங் ஸ்டார் என்று ஆங்கிலத்திலே. அவர் தேவனுடைய புத்திரன். இவனுக்கு ஒரு பெரிய சேனை இருந்தது. 1/3 பாகம் கிறிஸ்தவர் தூதர்கள் இவனுடைய சேனைகளாக இவனோடு கூட இருந்தார்கள். இவனுடைய நோக்கம் என்ன? இவன் தேவனுடைய சமூகத்துல, தேவன் வீற்றிருக்கிற அந்த அவருடைய மகிமை இருக்கிற அந்த சிங்காசனத்திலே, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய மகிமை, அந்த மகிமை நிறைந்த அந்த சிங்காசனத்திலே, அவருடைய அந்த பிரசன்னத்திலே, அதற்கு அருகாமையில் இருந்து ஆராதனை கூடம் அங்கே இருந்து கொண்டு அவனும் அவனுடைய சேனைகளும் தேவனை ஆராதிக்கிற அந்த பெரிய நோக்கத்தை, அந்த ஆராதனை பணியை அவன் செய்து கொண்டிருந்தான். அதற்காகவே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகவும் இருந்தான். தேவ பிரசன்னத்திற்குள் இருந்தான். சிங்காசனத்திற்கு மிகவும் அருகிலே இருந்தான். இந்த பிரதான தூதன் மிகவும் கனம் பெற்றவனாக இருந்தான். அதற்கு உதாரணமாக யோபின் புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலே 4-7 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்களுக்கு இந்த குறிப்பை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சமயம் கருதி நீங்கள் உங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பது நல்லது. 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் யோபினிடத்தில் கேட்கிறார், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ அங்கே இல்லை, நான் பூமியை அதை சிருஷ்டித்த போது நீ அங்கே இல்லை, ஆனால் தேவ தூதர்களுடைய கூட்டம், தேவ புத்திரர் அங்கே பாடி அவர்கள் மகிழ்ந்து ஆராதனை செய்த போது அதன் கோடிக்கல்லை நான் வைத்தேன், அப்பொழுது நீ அங்கே இல்லை என்று யோபினிடத்திலே சொல்லுகிறார். யார் அந்த தேவ புத்திரன்? யார் அந்த சேனை? ஆராதித்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த லூசிஃபர், இவன் விடிவெளி என்று சொல்லப்பட்ட இவன் அந்த பெரிய உன்னதமான ஒரு அந்த பிரதிஷ்டைக்கே, பூமியை பிரதிஷ்டை செய்கிற அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்திற்கு அவனை கர்த்தர் அவ்வளவாய் கனப்படுத்தி இருந்தார். ஆனால் அவனுடைய நிலைமை என்னவாயிற்று? கர்த்தர் அழைத்த நோக்கத்தை மற்ற எல்லா தேவ தூதர்களும் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இவன் ஒருவன் மாத்திரம் அவன் தள்ளப்பட்டான். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவனுடைய மேட்டிமை, அவன்
ஆராதனை வீரனாக, அபிஷேகம் பெற்றவனாக, தேவ சமூகத்துல மகிமைக்குள்ளே இருந்ததுனாலே அவன் பயங்கரமான அவனுக்குள்ளே வந்த ஒரு மேட்டிமையும் பெருமையையும் ஏசாயாவிலே தேவன் அதை அழகாக சொல்லுகிறார். நான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஏன்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. அவனுடைய இருதயம் இருமாப்பு கொண்டது. அதனாலே கர்த்தர் அவனை விழத்தள்ளினார். அவன் விழத்தள்ளி போனான், தள்ளப்பட்டான், விழுந்து போன போது அவன் தன் பெயரை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், அவனுடைய பெயரை இழந்தான். விடிவெள்ளி என்ற மகத்துவமான ஒரு நாமத்தை அவன் இழந்தான். அவனுடைய பெயர் என்னவாயிற்று என்றால், சாத்தான் என்றும், பழைய பாம்பு என்றும், வலு சர்வம் என்றும், பிசாசு என்று அவனுடைய பெயர் அவன் மாற்றப்பட்டது. அப்படிப்பட்டவனாக அவன் விழுந்தபோது பூமியில் மேல் அவன் விழுந்தான். இது முதலாவது விழுதல். அப்பொழுது 1/3 அவனோடு கூட அவனை பின்பற்றின அவனுடைய சகாக்களும் அவனோடு கூட விழுந்தார்கள். இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால், பூமியிலும் 3 வானங்கள் வரைக்கும், 3ஆம் வானம் வரைக்கும் இவர்கள் பரவி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதே வேளையில தான் கர்த்தர் மறுபடியும் இவனுக்கு ஒரு 2ஆம் விடுதலை ஆண்டவர் நியமித்திருந்தார். அந்த 2ஆம் விடுதல் எப்பொழுது என்று சொன்னால், அந்த 2ஆம் விடுதலை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்னால், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால், 70 பேர் ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், பெரிய அற்புதங்களை செய்தார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகள் கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். நான் என் கண் முன்னாலே சாத்தான் கீழே விழுகிறதை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் அங்கே பிசாசை துரத்தி கொண்டிருக்கும் போது, அசுத்த ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கும் போது நான் அதை தரிசனத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார். எப்பொழுது இந்த வார்த்தை நிறைவேறிற்று என்று சொன்னால், ஆண்டவர் சிலுவையிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் போது, பிசாசுடைய அந்தகார கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் இது நிறைவேறும்படியாக இது நடந்தது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தினவன் அவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி, ஆகையால் பரலோகங்களே சந்தோஷப்படுங்கள் என்று களி கூறுங்கள், தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று சொல்லி பிசாசு மேலும் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை மோசம் போக்கும்படியாய் அவன் அலைந்து திரிகிறான் என்று நாம் இந்த வேதத்திலே 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2வது விடுதல் எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையிலே போராடி மரணத்தை ஜெயித்த போது அங்கே நடந்தது என்ன? அவன் தள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அவன் தள்ளப்பட்டவனாக எதிலிருந்து தள்ளப்பட்டான் என்றால், அவனுடைய அதிகாரம், மனுஷன் மேல் அவனுக்கு இருந்த அதிகாரம், அவனுடைய மனுஷருடைய மரணத்தின் மேல் இருந்த அதிகாரம் அவை எல்லாவற்றையும் இயேசுவானவர் சிலுவையிலே அவைகளை அவனிடத்திலிருந்து பிடிந்து கொண்டு அவனை பலட்சியப்படுத்தி விட்டார். இன்னை பிசாசினுடைய அதிகாரம் பூமியிலே கிடையாது. ஆனால் ஒருவேளை நாம் நினைக்கலாம், இன்றைக்கு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான், பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோமே. காரணம் என்ன?
இன்றைக்கு அவன் மனிதர்களை தன்னுடைய வசமாக்கி, அன்றைக்கே ஆரம்பத்திலேயே அவன் மனிதர்களை வசமாக்கி கொண்டவன். இன்றைக்கு மனிதர்கள் மூலமாக மாத்திரமே அவனால் கிரியை செய்ய முடியும். மற்றபடி அவனால் வேறு கிரியை செய்யவே முடியாது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு தேவன் மனுஷ சாயலாக வந்து சிலுவையிலே பிசாசனுடைய தலையை என்றால் அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி போட்டார். அவனுடைய அதிகாரம் ஒன்றுமில்லாமல் அவன் தள்ளப்பட்டு போனான், பலட்சியமாகி போனான். இன்றைக்கு மனிதர்கள் அவனுக்கு இடம் கொடுக்கிறதுனாலே விக்கிரக ஆராதனைகள் மூலமாக வேசித்தனங்கள், பில்லி சூனியங்கள், பலவிதமான மந்திரங்கள், மாய வித்தைகளுக்கு அவர்கள் அடிமைகளாகி போனதினாலே சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை தொழுது கொண்டு தங்களுடைய கற்பனைகளிலே தெய்வங்களை உருவாக்கி கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் கொண்டிருப்பதற்கு காரணம் அவனுடைய ஏஜென்ட்டுகளாக கிரியை செய்கிறதுனாலே. அதனாலே இப்படிப்பட்ட பயங்கரத்தை நாம் இந்த நாட்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை இந்த பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து அவர் மீட்டுக்கொள்ளும்படியாக தான் இந்த நாட்களிலே இப்படி மனிதர்களை தெரிந்து கொண்டார் கர்த்தர். மனிதர்களை தெரிந்து கொண்டு மனிதர்களை அழைத்திருக்கிறார். இதை குறித்து நாம் அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பிசாசும் அவருடைய சேனைகளும் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருப்போமானால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியைகள் நம்மை விட்டு ஓடி போகும். அதனாலே பிசாசு அவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்தான், தன்னுடைய பெயரை இழந்தான். அதனாலே மேட்டிமையும் பெருமையும் ஊழியத்திலே வந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். பிசாசின் கிரியைகளை நாம் தொடர்ந்து ஆண்டவர் அழிக்கும்படியாக ஜெபித்து நாம் விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.